வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணை செல்லத்துறை. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா லீட் ரோலர் ஏகன், பிரிகிடா, யோகி பாபு, இந்த யூடியூப் சேனல் ஒரு ஹீரோ பார்த்திங்கன்னா இவர் யூடியூப் சேனல்லேருந்து வந்தவர். ப்ளஸ் இந்த குட்டி புள்ளின்னு ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான், அவனும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். இதில் மியூசிக்குன்னு பார்த்திங்கன்னா என்ஆர் ரகுநந்தன் பண்ணிருக்காரு. கடைசியில் ஒரு சாங் வரும், கிளைமேக்ஸில் அந்த சாங் வந்து நல்லாயிருக்கும். இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா பழைய கதை தான். அதாவது தப்பான அஃபேர் வச்சுருக்கிற ஒரு அம்மாவும் மிலிட்ரிலேருந்து வருவார். அவங்க அப்பா வந்து அந்த பசங்களை ஏற்றுக்க மாட்டார், ஹீரோவையும் அவங்க தங்கச்சியும். இவங்க வளர்ந்து அவங்க 2 பேருமே வந்து இவங்கள விட்டு போயிடுவாங்க. அவங்க பாட்டி தான் எடுத்து வளர்ப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்த லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஃபுல் ஸ்டோரியே. இதில் யோகி பாபு பார்த்தோன்னா அவருக்கு அந்த பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஒரு கோழி பண்ணை வச்சுருப்பார். அதுலேருந்து ஒரு கோழியை கொடுத்து அவங்க அந்த பையனுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். யோகி பாபுக்கு இது இதில் ஒரு நல்ல கேரக்டரு. அவரும் ஒரு ஹீரோ மாதிரி தான் சொல்லுவேன். ஒரு சென்டிமெண்ட்டான கேரக்டரு, நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா இவருடைய மதரை வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவருக்கு வந்து மன்னிச்சு வந்து அவர் வந்து அனாதை ஆசிரமத்தில் வந்து அந்த ஹீரோ சேர்ப்பார். அதே மாதிரி இவங்க அப்பாவுக்கும் வேற ஒரு கல்யாணம் பண்ணுறாரு. அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். இவர் வந்து கிட்னி கொடுப்பாரு. அந்த மாதிரி எவ்வளோ நமக்கு தீமை செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கணும் காலப்போக்கில், அப்படின்றது தான் அந்த படத்தோட மெயின் கான்செப்டாக இருக்கும். படம் ஓரளவுக்கு கான்செப்ட் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா என்ஆர் ரகுநந்தன் வந்து நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. மன்னிப்புன்னு ஒரு சாங் வரும், அந்த சாங் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் நடக்கிற கதை. அதனுடைய லொக்கேஷன், பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான், ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.